வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. சென்ற காணொளியில் பாடம் 6 உள்ள புத்தக பயிற்சிகளை அறிந்தோம். தற்போது பாடம் 7 பழமும் படகும் எனும் தலைப்பில் உள்ள ஒரு சிறு கதை பற்றி அறிவோம். இந்த வீட்டில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகள் எல்லாம் பழத்தோட்டம் போகிறதுக்காக திட்டமிடுறாங்க. குரங்கு, முயல், கழுகு, புறா, குருவி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பழத்தோட்டம் போகிறதுக்காக சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு வேணுமில்ல, அதனால் பழத்தோட்டம் போகிறதுக்காக திட்டமிடுறாங்க. அவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு குளம் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த குளத்தை தாண்டி தான் அவங்க போய் என்ன எடுத்துகிட்டு வரணும், பழத்தை பறிச்சுட்டு வரணும். இப்போ பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பறந்து போயிடுவாங்க. ஆனால் குரங்கு, முயலுக்கெல்லாம் அந்த குளத்தை தாண்டுற மாதிரி நீச்சல் தெரியாது இல்லையா, அதனால் அவங்க இதில் போகிறாங்க, படகுல போகிறாங்க. சரிங்களா, முயல் அந்த துடுப்பை போட்டுட்டு படகுல போகிறாங்க. படகில் கிளம்பின. படகுல அந்த பக்கம் போயிட்டாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களையெல்லாம் பறவைகளெல்லாம் பறித்து குரங்கு கையில் இருக்கிற கூடையில் போட்டுறாங்க. முயல் டீமு குரங்கு டீம் பழங்களையெல்லாம் பறித்து போட்டாங்க. பழங்களை பறித்தன. அப்புறம் அந்த பறவைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பறந்து வந்துடுவாங்க இல்லையா. குரங்கும் முயலும் மட்டும்தான் இந்த படகுல போகணும். பழங்களையும் அந்த படகுலையே வச்சிட்டாங்க. அப்படி பழங்களை படகுல வைக்கும்போது எடை தாங்காமல் படகு தள்ளாடியது. சரிங்களா, ரொம்ப அதிகமாக பழங்கள் இருந்ததுனால அந்த எடை தாங்காமல் படகு அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி தள்ளாடுது. உடனே அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, புறா, கழுகு, குருவியெல்லாம் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வாயால் பழங்களை கவ்விட்டு வராங்க. பழக்கொத்துக்களை எடுத்து தன்னோட வாயால் கவ்விட்டு அப்படியே பறந்து வராங்க. அவங்க கொஞ்சம் பழங்களை எடுத்த பின்னாடி அந்த படகு சமனாகி நல்லா முழுகாமல் இருக்கிற அளவுக்கு சரியாயிடுச்சு. அப்படியே அந்த படகுல குரங்கும் முயலும் கரையை அடைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த பழங்களை கொண்டு வந்த பழங்களை எல்லாருமே மகிழ்வுடன் தின்றன அப்படின்னா சாப்பிட்றது. எல்லாருமே மகிழ்வுடன் அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்ததில் குரங்கு, முயல், கழுகு, குருவி, புறா, துடுப்பு, படகு இதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் உ அப்படிங்கிற வரிசையில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். அந்த உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்கலாமா. கு, கு, சு, நு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, உ, லு, லு, ரு, நு. இப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் கொண்ட படங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய பெயர்களை நாம் இப்போ சொல்லலாம். கு, குரங்கு, குடம். டு, ஆடு, வீடு. சு, சுத்தி, சுறாமீன். து, துடுப்பு, தும்பி. டு, ஆடு, வீடு. நு, நுங்கு, நுரை. பு, புலி, புலி, புறா. ரு, கரும்பு, குருவி. இப்போ படமும் சொல்லும் இல்லைங்களா. இங்கே படத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க, நம்ம சொல்ல கொடுத்தோம். இங்கே
படத்தை கொடுத்து அதற்குரிய பெயரையும் கொடுத்துருக்காங்க. குயில், குயில், குயில். பசு, பசு, பசு. நண்டு, நண்டு. துப்பாக்கி, துப்பாக்கி. நுங்கு, நுங்கு. புலி, புலி. முயல், முயல். கரும்பு, கரும்பு. எலும்பு, எலும்பு. உணவு, உணவு. புழு, புழு. புற்று, புற்று. இப்போ நம்ம பார்த்து இல்லைங்களா, கு முதல் நூ வரை உள்ள எழுத்துக்களையும் சொற்களையும் அந்த எழுத்துக்கள் கொண்ட சொற்களையும் பார்த்தோம். இப்போ இங்கே விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக. இங்கே இருக்கக்கூடிய விடுபட்ட எழுத்தை நீங்கள் எழுதணும். கூக்கு அடுத்தது என்ன வரும், நூக்கு அடுத்தது என்ன வரும். இங்கெல்லாம் எந்த எழுத்துக்கள் வருமோ அந்த எழுத்துக்களை போட்டு நீங்கள் இதை நிரப்பணும். நன்றி மாணவர்களே.